என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வேகமாய் 3வது வசனத்தை வாசிக்கலாம். போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய், நம்மோடு பேசும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக நம்ம எல்லாரும் சத்தத்தை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களோட நீங்க பேசணும் ஆண்டவரே. அப்பா, உடைக்கப்பட்ட அனுபவங்களோடு வந்திருக்கிற எங்களோடு கூட உம்முடைய பரலோக வார்த்தைகள் இந்த ராத்திரி வேளையில வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் சத்தமாய் எல் சேடா சர்வ வல்ல தெய்வமே, எல் சேடா சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. சத்தமாய் உம்மை இயேசுவே, ஓ ஹல்லேலூயா. நங்கோகி எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே, எல்ரோகி என்னை கண்ட தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகி. ஓ ஜீசஸ், உம்மை உயர்த்துகி இயேசுவே வணங்குகிறோ. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சொல்லுங்க பாப்பா, குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே என்னை பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பே எப்பொழுதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. திரும்ப சொல்லுவோம், எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா, உம் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆண்டவர் திறந்து உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் நடுவில் விதைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது 30, 60, 100 பலன் வரத்தக்கதாய்
என் தேவனீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உம்முடைய ஜீவனுள்ள மகிமையை நீர் எங்கள் நடுவில் வெளிப்படுத்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் மகிமைப்பட போகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துக்கு ஒருவர் கையாவது கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். அவருடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். அவருடைய வார்த்தை உங்களுக்கு பேலன்ஸ் செய்ய போதுமானதாய் இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். பைபிளை நல்ல கையில் எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு சம்பவம். இதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கிற அநேக விஷயங்களை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டானது போலெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில். ஆமென். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் பல அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். பல ஓமைகளின் மூலமாய் ஜனங்களுக்கு பல நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். பல கிராமங்களுக்கு போயிருக்கிறார், பல பட்டணங்களுக்கு போயிருக்கிறார், பல நாடுகளிலே சுற்றி திரிந்து தம்முடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை மிக விரைவாக அவர் செய்ததை நம் 4 சுவிசேஷங்களிலும் நாம் கவனிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாக, 6 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே நாம் வாசிக்கிற ஒரு சம்பவம். பொதுவாக இந்த சுவிசேஷங்களிலே 3 சுவிசேஷங்களிலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டும் என்றால் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 13 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுதும் அங்கேயும் இதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சற்று வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்க இன்னும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 12:1, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த எத்தனை நாளைக்கு முன்னே? 6 நாளைக்கு முன்னே. பஸ்கா பண்டிகை வருவதற்கு 6 நாட்களுக்கு முன்னே இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொண்டோம். குஷ்டரோகியா இருந்த சீமோனுடைய வீட்டுல ஒரு விசேஷ விதமான ஒரு பந்தி நடக்கிறது. அந்த பந்தியில் இயேசு கலந்து கொள்ளுகிறார். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மற்ற மத்தேயு சுவிசேஷங்கள்ல மார்க்ல சொல்லப்படாத விஷயங்களை யோவான்ல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். அதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரை அங்கே அவர்களுக்கு பணிவிடை செய்தவர் யார் என்று சொன்னால் 2வது வசனம் சொல்லுது 12:2, அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாயிருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்கள்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக இந்த லாசருவையும் கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் பிசாசு, இயேசுவையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இந்த பந்தியில் ஆண்டவர் அங்கே இருக்கும் பொழுது மரியாள் பணிவிடை செய்கிறாள், மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். நடந்தது என்ன? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ அங்கே உள்ளே பிரவேசித்து தன் கையில் இருந்த வெள்ளைக்கல் பரணியை எடுத்து அதற்குள் இருந்த தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஊற்றினார் என்று யோவான் சொல்றாரு. மத்தேயுல சிரசில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படும் பொழுது மத்தேயு என்கிற சீசனுடைய பார்வை ஆண்டவருடைய சிரசை பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் யோவான் அவருடைய பாதத்தை பார்த்து கொண்டிருந்தார். அந்த தைலம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த தைலம் இறங்கினதை அவர்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இதை சில சீசர்கள் தடுத்தார்கள், இது எதற்கு வீண் செலவை என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், இது நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இவள் சீக்கிரம் அதை செய்கிறாள், இவள் செய்யப்பட்டது உலகம் எங்கும் வரக்கூடிய காலங்களிலே சொல்லப்படும் என்று சொல்லி முடித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இதுதான் அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட வேத கருத்துக்களாய் நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து ஆவியானவர், நமக்கு சமயம் இல்லாதனால வேகமாய் கடந்து வர விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு வெள்ளைக்கல் பரணி. எல்லாரும் சொல்லுங்க, மறந்துடவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்ன பரணி? சத்தமா சொல்லுங்க, என்ன பரணி? நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா அதை நீங்க குறிச்சுக்கோங்க, வசனங்களை மட்டும். 7 விதமான பொருட்கள் அந்த நாட்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய இருக்குது. அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 21:14 வாசிக்கிறோம். சாரா அங்கே ஆகாருடைய தோல் மேல அவனுடைய ஆபிரகாம் என்ன செய்கிறான்? அவளை வீட்டை விட்டு அனுப்பும் பொழுது துருத்தியிலே என்ன வச்சாலா? தண்ணீரை எடுத்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்பத்தையும் துருத்தி, துருத்தி என்றால் தோல் பை என்ற அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அந்த நாட்கள்ல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? தோல் பையிலே அவர்கள் பயன்படுத்தினார்கள். இரண்டாவது வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், இது பிரசங்கம் அல்ல, முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 10:1 வாசிக்கிறோம். தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். எதை எடுத்து? சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். 1 சாமுவேல் 16:1 வசனம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கவனிச்சு பாத்தீங்கன்னா யோவான் 2:6 பார்க்கும் பொழுது 6 கற்சாடிகளை ஒரு கல்யாண வீட்டில் வெளியே இருந்த கற்சாடியை அங்கே விருந்து சாலைக்குள்ள கொண்டு வந்து தேவன் அதை ஆசீர்வதித்தார். என்ன பயன்படுத்தப்பட்டது? கற்சாடிகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் அடுத்து 5வது 2 ராஜாக்கள் 4:2 அங்கே தீர்க்கதரிசியினுடைய புத்திரனுடைய குடும்பத்துல கடன் பட்டிருந்த பொழுது ஒரு குடம் எண்ணெய் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு? குடம். சொல்லுங்க பாப்பா, குடம். நம்ம பயன்படுத்துறதெல்லாம் அன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது ரூத்துவின் புஸ்தகம் 2:17 வாசிக்கிறோம். அந்த ரூத் வயல்வெளியிலே வந்து அந்த கதிர்களை பொறுக்கி எடுத்த பொழுது, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்த பின்பு மரக்காலுக்குள் அந்த வார்கோதுமையை அளந்து பார்த்தாலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையா இருந்தது. அப்ப வார்கோதுமை வைக்கப்பட்ட இடம் எங்க? மரக்கால். எல்லாரும் சொல்லுங்க, மரக்கால். நீங்க மறக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்து 7வது இப்ப நம்ம வாசித்தமே வெள்ளைக்கல் பரணி. எல்லாரும் சொல்லுங்க, வெள்ளைக்கல். வேகமா சொல்லுங்க. துருத்தி, தைல குப்பி, தைல கொம்பு, கற்சாடிகள், குடம், மரக்கால், வெள்ளைக்கல் பரணி. கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுபோல இந்த வெள்ளைக்கல் பரணிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா பரிமள தைலம் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, பரிமள தைலம். பைபிள்ல 3 தைலத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள். அங்கே ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எகிப்தில் போய் பார்க்க போகும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். 43 அதிகாரம் 11 வசனத்துல பிசின் தைலமா? என்ன தைலம்? எல்லாரும் சொல்லுங்க, பிசின் தைலம். இதை நீங்க எரேமியால கவனிச்சு பார்த்தீங்கன்னா
எரேமியா 8:22 கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படிங்கிறாரு. என்ன தைலம்? அப்போ தைலத்துல பைபிள்ல கொடுக்கப்பட்ட ஒரு தைலம் பிசின் தைலம். இரண்டாவது கவனிச்சுன்னா உன்னத பாட்டு 1:12 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தைலத்துக்கு பேரு நலதம் என்கிற தைலம். எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு தைலம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மூன்றாவது இப்ப நம்ம கவனிக்கிறோமே, வெள்ளைக்கல் பரணிக்குள் இருந்த பரிமள தைலம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல சத்தமாய் சொல்லுமா ஹல்லேலூயா. பிசின் தைலம், நல்ல தைலம், அதாவது நலதம் என்கிற தைலம், இங்கே நலதம் என்கிற பரிமள தைலம் என்று சொல்லுகிறார். மூன்றாவது. அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த வெள்ளைக்கல் பரணியை குறித்து பைபிள்ல ரொம்ப அழகா ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிற நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று நாம் கவனிக்க போகிறோம், வெள்ளைக்கல் பரணி என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வெள்ளைக்கல் பரணிக்குள் இருக்கிற அந்த மகிமையின் தைலம், அந்த அபிஷேக தைலம், அந்த வல்லமையின் தைலம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதை ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பரிமள தைலம், இந்த வெள்ளைக்கல் பரணி இன்றைக்கு இந்த ஆலயம் முடிவதற்கு உள்ளாக இந்த ஆலயத்துக்குள் உடைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உடைப்பார், அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைப்பார், அந்த வெள்ளைக்கல் பரணியை நம்மேல் ஊற்றுவார். அந்த அபிஷேகம் என்கிற தைலத்தினால் உங்கள் வீடு முழுவதும், உங்கள் சபை முழுவதும், நீங்கள் வசிக்கிற உங்கள் கிராமங்கள் முழுவதும், நீங்கள் போகிற இடங்களிலே அந்த தைலத்தின் வாசனை அது மகிமை உள்ளதாய் மாற வேண்டும். ஆமென் சொல்வமா? தேவ ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன? நம்ம மூலமா தேவனுடைய வாசனை இந்த பூமிக்குள்ள பரவுகிறது. ஆமென் சொல்வீங்களா? அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் சபையில கொண்டு வராரு. இப்படிப்பட்ட அந்த 7 நாட்கள் ஜெபங்கள், இந்த 7 நாட்கள் உபவாச ஜெபங்கள், இந்த 7 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்கள் எதற்காக? நாம் உடைக்கப்படணும், தேசத்துக்கு வாசனையாய் வெளிப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விரும்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையில் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய வீடு மணப்பதாக, நம்முடைய வீடு வாசனை கொடுப்பதாக, நம்முடைய குடும்பம் அநேகருக்கு சாட்சி உள்ளதாய் விளங்குவதாக, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுவதாக நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வெள்ளைக்கல் பரணியின் மகிமையை உங்க மேல இன்னைக்கு கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென் சொல்வீங்களா? வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் வெள்ளைக்கல் பரணியை உடைத்து தம்முடைய மகிமையின் வல்லமையை நம்முடைய ஆலயத்துக்குள்ள, நமக்குள்ள கர்த்தர் ஊற்றுகிறவராய் இருப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுவார், நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களுக்குள்ள ஊற்றுவார், நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஊற்றுவார், நாம் செய்கிற வேலைக்குள்ள ஊற்றுவார், நாம் போகிற வருகிற இடங்களிலே நாம் செய்கிற அத்தனை காரியத்திலையும் இந்த மகிமை வர வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் குடும்பத்தை வாசனை வீசுகிற ஒரு வெள்ளைக்கல் பரணியை போல நான் மாற்றுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த வெள்ளைக்கல் பரணி என்றால் அதற்குள்ள என்ன இருந்துச்சா? பரிமள. அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துற செண்டு பாட்டில் பெர்ஃப்யூம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த நாட்கள்ல பரிமள தைலம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை குறித்து பைபிளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சீசர்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? மார்க்கில் வாசிக்கும் போதையும் யோவான்ல வாசிக்கும் போதும் இது எத்தனை பணத்துக்கு விற்கலாம்? மத்தேயுல சொல்லும் பொழுது இந்த வீண் செலவு என்னத்திற்குங்கிறாங்க. இந்த வீண் செலவு, அதுல ரேட்லாம் பேசல. இவ ஊத்தின பரிமள தைலத்தை மார்க்கு கவனிச்சு எழுதுறாரு. எவ்வளவு? சத்தமா சொல்லுங்க. 300. என்ன போட்டிருக்கு? 300 பணம், பணத்திற்கு. யோவான்ல வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? 300
அங்க அங்க அவன் ரொம்ப நேக்கா செய்யறாரு. நீங்க கவனிச்சு பார்த்து 4வது வசனத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவன், வாசி எப்படி போட்டிருக்கு, அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனுடைய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை நல்ல நினைப்போடைய அவன் பேசணும் நினைக்கிறீங்க? கீழே படிச்சு பாருங்க என்ன சொல்றாரு. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனா இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனா இருந்தபடினாலும் இப்படி சொன்னான் என்று. இவன் நினைப்பெல்லாம் என்ன? பணம் 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 பணம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல நினைப்போடையா சொல்றான், இது வீண் செலவுக்கு. ஏன் இந்த வீண் செலவு? ஆண்டவர் மேல ஊற்றுகிற அந்த தைலத்தை பார்த்துட்டு யூதாஸ் சொல்றாரு, இதை எதுக்கு, இதை வித்து தரித்திரருக்கு. ஆனா மனசுல என்ன இருக்குங்கிறத ஆவியானவர் எழுதி இருக்கிறாரு. அவன் யாரா? திருடனா இருந்ததுனால. அவன் கையில என்ன இருந்திருக்கு? பணப்பை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இவன் கையில தான் பண முடிச்சை கொடுத்திருந்திருக்கிறாரு. அதனாலதான் பிசாசு இவனை தந்திரமா என்ன செய்யறான்னா, இவனை ஏமாற்றி இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு என்ன செய்யறாரு? வைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசுவும் இவன் நினைச்சுக்கிட்டான். நீ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விட நினைப்பார்கள். அவர் என்ன செய்தார்? மறைந்து போனார். போட்டிருக்கா போடலையா? மறைந்து போனார்னு போட்டிருக்கோம். இந்த யூதாசுக்கும் கடைசி கொஞ்சம் பண ஆசை வந்து இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்யறாரு? இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு என்ன நினைப்பு இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் இந்த பணத்தை வாங்கிடலாம், பிடிக்க வருவாங்க, இவர் என்ன செய்வாரு சொல்லுங்க? இவர் என்ன செய்வாரு? காணாம போயிருவாரு, நமக்கு பணமும் பணமாச்சு. இவன் எவ்வளவு பிளானா இருக்கிறார் பாருங்க. சரித்திர ஆசிரியர்கள் அதை எழுதுகிறார்கள். இவ்வளவு திட்டத்தை போட்ட இடத்துல தேவ சித்தம், பரலோக சித்தம் நிறைவேறது. அவரை பிடிச்சோன்னு தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப யார் வெக்கப்பட்டு போனா? யூதாஸ் வெக்கப்பட்டு போனது. அந்த பணத்தை வச்சுக்கிறதுக்கு மனசு இல்லாம கொண்டு போய் ஆலயத்தினுடைய என்ன செய்யறாரு? உள்ள தூக்கி வீசுறாரு. ஸ்தோத்திரம். வீசிட்டு தான் தற்கொலை பண்ணி என்ன செய்யறாரு? செத்து போய் விடுகிறான். நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவ திட்டத்தின்படி ஒரு மனுஷன் செயல்பட்டால் அவன் வாழ்க்கையும் அவனுடைய வாழ்க்கையின் மேன்மையும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. விசுவாசிகள் மட்டும் ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இப்ப அந்த விலையேறப்பட்ட தைலம் எத்தனை பணத்துக்கு கொள்ளலான்னு போட்டிருக்கு? 300 பணம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:2 படிச்சீங்கன்னா அந்த பணத்தை குறிச்சு சொல்றாரு பாருங்களேன். என்ன எழுதிருக்கு? வாசித்து பாரு. என்ன போட்டிருக்கு? வேலையால் நாளுக்கு ஒன்று ஒரு பணம் கூலி. நாளுக்கு ஒரு பணம் கூலி. சொல்லுங்க, ஒரு பணம் கூலி. ஆண்டவர் எப்படி அங்க இருந்த அங்க வேலையாட்கள்கிட்ட சம்பளம் பேசுற கணக்கு பாத்தீங்கன்னா நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி. அப்ப சம்பளம் எவ்வளவுதான்? ஒரு பணம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு பணம். இப்ப இங்க எவ்வளவு ரேட்ட சொல்றாரு? 300. இப்ப சொல்லுங்க, எத்தனை நாள் உழைப்புன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த தைலம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பது அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு தெரியும், அன்னைக்கு இருந்ததான ஜனங்களுக்கு தெரியும். அவ்வளவு மேன்மை உள்ள அந்த தைலம் இப்போ அவன் சொல்றான், ஒரு அந்த வேலையாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நல்லா கவனிச்சுன்னா 300 பணத்துக்கு வச்சுக்கலாமே. இஸ் ஈக்குவல் டு 300 நாட்கள் உழைத்த. பொதுவா லீவு நாட்கள்லாம் கழிச்சிட்டீங்கன்னா ஒரு 300 நாள் ஒரு வருஷத்துக்கு வேலை பார்த்துருக்கிறோம். இப்ப சொல்ல விரும்புறேன், 300 நாள் என்றால் 300 நாட்களில் ஒரு வருஷத்துல அவள் சம்பாதித்த அத்தனை பணங்களும் அவள் சேமித்து வைத்திருந்த அந்த தைல குப்பி, அந்த தைல அந்த வெள்ளைக்கல் பரணிக்குள்ள சேர்த்து வச்சிருந்த அந்த பரிமள தைல இருக்குது பாத்தீங்களா, அதையே இயேசுகிட்ட வந்து கொடுத்துட்டா பாருங்களேன். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு நாள் சேர்த்த பரிமள தைலம் இல்லங்க, 300. அந்த நாட்கள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, பொன், வைடூரியம், வைரம் இதுதான் இன்னைக்கு விலையேறப்பட்டதாய் பார்க்கிறோம். அன்னைக்கு அப்படி அல்ல. இந்த பரிமள தைலம் யார் வீட்டுல ரொம்ப கிரேட் கூடதா இருக்குதோ அவங்க தான் பெரிய பணக்காரங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தைலத்தை தான் இவள் என்ன செய்கிறாள், வீட்டுக்குள்ள வந்து இயேசு உடைச்சி இயேசுடைய சிரசின் மேல் என்ன செய்யறாள், ஊற்றுகிறாள். அது அவளுடைய பாத வரைக்கும் கீழே கடந்து போகிறது. தன் தலை மயிரினால் இதை துடைத்து அவள் இயேசு கிறிஸ்து இன்னும் 6 நாட்களுக்கு பின்பு அவர் சிலுவையில போய் தம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனை கொடுக்க போகிறார். அதற்கு அடையாளமாய் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வெள்ளைக்கல் பரணியின் மூலமாய் நம்மோடு பேசுகிற சத்தியம் என்ன, வார்த்தைகள் என்ன? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன். அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்க வீடு பரிமள தைலத்தினாலே நிரம்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இந்த சரித்திரத்தில் இருந்து ஒரு 7 காரியத்தை வேகமா நான் சொல்ல போறேன். இதை உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமா இந்த வெள்ளைக்கல் பரணியின் மூலமாய் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படும், நம்முடைய சபை வளரும், நம்முடைய ஊழியத்தில் மேன்மை உண்டாகும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவன் தருகிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கூடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வெள்ளைக்கல் பரணியின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வெள்ளை அறிக்கை. கவர்மெண்ட்ல சொல்வாங்கல்ல, வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்ட்டு. வெள்ளை அறிக்கைன்னு என்ன அர்த்தம்? வெட்ட வெளிச்சமா இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு இவ்வளவு ஆச்சு அப்படின்ட்டு வாசிப்பாங்க கணக்கெல்லாம். யார் யார் இவ்வளவு கொடுத்தா, யார் யாரு என்ன செஞ்சா, நம்ம என்ன செஞ்சோம், எவ்வளவு பணம் கொடுத்திருக்கு, எவ்வளவு செலவு ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை விடுறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி பரலோகம் இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வெள்ளைக்கல் பரணியின் மூலமாய் நம்முடைய சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வெளியிடுகிற வெள்ளை அறிக்கை 7 காரியத்தை வேகமா சொல்ல போறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை கட்டி எழுப்புவதற்கு இது ஜீவனுள்ளதாய் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து வேகமாய் திருப்புங்கள். நம்பர் 1, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பாப்பா வேகமா. விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள சத்தமாய் வெள்ளைக்கல் பரணி. போதும் நல்ல கவனிங்க. ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம், இப்படி சொல்ல விரும்புகிறேன், விலையேற பெற்றதை விலைக்கரையம் செய்தால் மரியாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இந்த வெள்ளைக்கல் பரணி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது காரியம் என்ன? இந்த மத்தேயு எழுதும்போது சொல்றாரு, இது விலையேற பெற்றது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், விலையேற பெற்றது. உங்க வீட்டுல விலையேற பெற்றது எது? பீரோ திறந்தா தெரியும். இப்ப இயேசுன்னு சொல்றீங்க, வீட்டுக்கு போனா தானே தெரியுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சர்ச்சைக்கு வரும்போது இயேசு 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 தான் என் பொக்கிஷம், இயேசு தான் என் ஆசீர்வாதம், இயேசு தான் என் பணம், இயேசு தான் என்னுடைய சொத்து எல்லாம் சொல்லிடுறோம். வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய விலையேற பெற்றது அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அவர்கள் சேர்த்து வச்ச வெள்ளியும் பொண்ணு தான். பாத்தீங்கன்னா அந்த பொக்கிஷத்தை பீரோக்கு உள்ளறையில் என்ன செஞ்சிருப்பாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. விலையேற பெற்றது எங்கேயுமே வெளியே இருக்காது. விலையேற பெற்றது எப்பொழுதுமே பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரு மனவாட்டி சபையினுடைய மேன்மை என்ன? விலையேற பெற்றதை தேவனிடத்தில் கொண்டு வந்து விலைக்கரையமாய் நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை விரும்புகிறார். யோவான் 3:14 சொல்றார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே. இந்த அன்பு கூர்ந்த தேவனிடத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? இந்த அன்பு கூர்ந்த தேவனிடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்ன? விலையேற பெற்றதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்பர் 1, இந்த வெள்ளைக்கல் பரணி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன? விலையேற பெற்றதை விலைக்கரையம் செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். விலையேற பெற்றதை விலைக்கரையம் செய்தால் இந்த மரியாள்
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, 3 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்பர் 1, நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. வாசிக்க பாப்ப வேகமா. 1 பேதுரு 2:7 கூட வாசிங்க. அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் கன்மலையுமாயிற்று. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதாக இருந்தது. நம்பர் 1, விலையேற பெற்றது என்ன அப்படின்னா, எனக்கு தேவன் தந்த விலையேற பெற்ற விசுவாசம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் நமக்குள்ளே பற்ற வைத்து எழுப்பின முதல் காரியம் என்ன? விலையேற பெற்ற விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்ற விசுவாசம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவை உள்ள ஒருவருக்கு நம்மிடத்தில் இருப்பதை எடுத்து கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தேவை உள்ள ஒருவருக்கு, நல்லா கவனிங்க, தேவை உள்ள ஒருவருக்கு நம்மிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொடுப்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நம்மிடம் இருப்பதில் மிக சிறந்ததை, விலை மதிப்பானதை எடுத்து மனப்பூர்வமாய் கொடுக்கிறது தான் இந்த விலையேற பெற்ற அனுபவம். புரிஞ்சது மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவை உள்ளவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கிறத கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனா நம்மிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றதை கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருடைய பார்வையில மேன்மை அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டபோ தேவன் நமக்குள்ளே தந்திருக்கிற விலையேற பெற்றது பணம் அல்ல, பொருள் அல்ல, தங்கம் அல்ல. நமக்கு விலையேற பெற்றதா இருப்பவை எவை? எனக்குள்ளே தேவன் தந்திருக்கிற விசுவாசம். சத்தமா சொல்லுங்க பாப்பா, விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆகாரம் இல்லாமல் 40 நாள் இருந்துடலாம். ஆமாவா? ஆமாவா? 40 நாள் இருந்துடலாம். தண்ணீர் இல்லாம 5 நாள் இருந்துடலாம். ஆனா சுவாசம் இல்லாமல் 5 நிமிஷம் இருந்துடலாம். விசுவாசம் இல்லாம 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. விசுவாசிகள் மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகாரம் இல்லாம 40 நாள் இருந்துடலாம், தண்ணீர் இல்லாம 5 நாள் இருந்துடலாம், சுவாசம் இல்லாம 5 நிமிஷம் இருந்துடலாம். ஆனா விசுவாசம் இல்லாம 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்ப விசுவாசம் இல்லாம என்ன சந்தோஷம் பாருங்க. விசுவாசம் இல்லாம 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய மூச்சை எதுல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? விலையேற பெற்ற விசுவாசம். அதாங்க சொல்றாரு, விசுவாசிக்கிற உங்களுக்கு அது எப்படிப்பட்டதா? நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7 முதல் படிச்சு பாத்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள், இப்பொழுது அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். விலையேற பெற்ற அந்த விசுவாசத்துடைய பலன் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. சொல்லுங்க, ஆத்தும. இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். விலையேற பெற்ற விசுவாசத்தின் மூலமாய், பலன் மூலமாய் எனக்கு கிடைத்த அந்த ஆத்தும ரட்சிப்பை நான் இழந்து போயிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இந்த விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. இந்த விசுவாசத்துக்கு என்ன உண்டு? பரீட்சை உண்டு. யாக்கோபு 1:3 வாசிக்கும்ல, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். இந்த விசுவாசம் நமக்கு எதை கொண்டு வரும்? பொறுமை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:15 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கிறது. பாருங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இத குறிச்சு சொல்லணும்னா அந்த எபிரேயர் 11 முழுசையும் படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல எத்தனை பேர் வல்லவர்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள்,
இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன? உங்களுக்குள் இருக்கிற விலையேற பெற்ற விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்க பழகணும் அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் விசுவாசத்தை முன்னிலைப்படுத்துங்கள். உலக மனுஷனுக்கு விலையேறப்பட்டது பணம். உலக மனுஷனுக்கு, ரட்சிக்கப்படாதவனுக்கு, ஸ்தோத்திரம், இயேசுவை அறியாதவனுக்கு உலகத்திலே பணம் தான் விலையேறப்பட்டது அல்லது தங்கம் தான் விலையேறப்பட்டது. ஆனா அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும். ஆனா எனக்குள் இருக்கிற விசுவாசமோ அழியாத ஒன்றுன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்புற மட்டும் ஒரு ஆமீன் சொல்வீங்களா? அதனாலதான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வரைக்கும் பவுல் சொல்றாரு, ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக என்ன செய்கிறேன்? வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போடாருன்னு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவது நிச்சயமே. விசுவாசிக்கிற மட்டும் சத்தமா ஒரு ஆமீன் சொல்வீங்களா? நல்ல சந்தோஷமாய் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து கூட பார்க்காத பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவைகளாக கூட இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை இடைக்கால் பகுதியில் பாஸ்டர் சேகர் அல்லதையும் பாஸ்டர் அவங்க ஊழியம் செய்தாங்க. இப்போ அவங்க காலம் சென்று மரித்து பரலோகம் போய்விட்டாங்க. அவங்க அடிக்கடி நிறைய சாட்சி சொல்லுவாங்க. விசுவாசத்தில் ஜனங்களை உற்சாகப்படுத்துறத அந்த தெய்வ மனுஷனை போல யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு திருமணமாகாம ஆண்டவருக்காக ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதர். அவர் அடிக்கடி ஒரு சாட்சியை சொல்வார். அவர் இதே மாதிரி ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் ஒரு முறை நடத்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அன்னைக்கு செலவு எவ்வளவுன்னா 4500 ரூபாய் செலவு. எவ்வளவு? சத்தமா சொல்லுங்களேன். 4500 ரூபாய் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு செலவாகிறது அப்படின்னு பாஸ்டர் சபையில அறிவிப்பு கொடுத்துட்டார். இப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அவர் சொன்னார், உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க இந்த கூட்டங்களுக்காக. அந்த நாட்கள் 4500 ரூபான்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் மாதிரி அவ்வளவு செலவு செய்து அந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அப்ப அவர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்துல தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிஞ்சிருச்சு. சனிக்கிழமை காலையில ஒரு தேவ பிள்ளை ஒரு கோழி வந்து காணிக்க கொடுக்குறாங்க. எது? ஒரு நாட்டுக்கோழி. பாஸ்டர், இத என்னால முடிஞ்சது, ஒரு தாயார் சொல்றாங்க, என்னால முடிஞ்சது இந்த ஒரு கோழி தான் பாஸ்டர். இதை அடிச்சு நீங்க வந்திருக்கிற பாஸ்டர் ஐயாவுக்கு சமையல் பண்ணி என்ன செய்யுங்க, கொடுங்க. அவர் சந்தோஷமா வாங்கி ஜெபம் பண்ணிட்டு அந்த கோழியை ஆபரேஷன் பண்ணி அறுத்து சுத்தம் பண்ணி உள்ள அந்த கல்லீரல் குடல் கிடல் எல்லாத்தையும் எடுத்து கல்லீரை பொளந்து அந்த இதை எடுத்து பிப்பாங்க. பார்த்தீங்களா? உள்ள பார்த்தா ஒரு சின்ன மோதிரம் இருந்திருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சின்ன மோதிரம், சின்ன பிறந்த பிள்ளைக்கு போடுறாங்க. பார்த்தீங்களா? இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க அப்படின்னு அதை எடுத்துட்டு போய் அப்படியே வித்துறாரு. 4500 ரூபாய் இருந்திருக்கு பாருங்களேன். அவர் சொல்லுவார் அடிக்கடி. ஒரு முறை ஒரு அம்மா வந்து மீன் கொடுத்துச்சான். ஏமா மீனை கொடுத்துட்ட, புளிக்கும் கறிக்கும் நான் என்ன பண்றது? மீனை வெட்டினாரு, உள்ள 5 பைசா இருந்திருக்கு. மீனின் வாயில வெள்ளி பணத்தை போல காலையிலே வந்து ஒரு அம்மா ஐயாவுக்கு ஒரு மீனை கொடுத்துட்டு போயிட்டாரு. அறுத்து பாக்குறாரு, புளிக்கறிக்கு நான் என்ன பண்ணுவையா, தக்காளி வாங்க, வெங்காயம் வாங்க, தேங்காய் வாங்க, இதை குழம்பு வைக்கிறதுக்கு நான் எங்க பண்ணுவேன், நீ வெட்டு அப்படின்னாரு ஆவியானவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த நாட்கள் இருந்த பரிசுத்தவான்கள் விசுவாசத்துல விலையேறப்பட்ட விசுவாசத்தை பிறகு பயன்படுத்தினார்கள். விசுவாசத்திலே வளர்ந்தார்கள், விசுவாசத்திலே பெருகினார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு சாட்சியும் சொன்னார். ஒரு தங்கச்சி, அவளுக்கு ஒரு 500 ரூபாய் ஸ்கூல்ல கட்ட வேண்டி இருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏன்ட்ட பணம் இல்லை, வேணா ஐயாட்ட போய் வாங்கிட்டு போ, நான் சாயங்காலம் ஐயாட்ட கொடுத்துக்கிறேன். இந்த பொண்ணு வேகமா சர்ச்சைக்கு வர்றா. ஐயா இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் 500 ரூபாய், அப்பா அம்மா உங்ககிட்ட வாங்கிக்கிற சொன்னாங்க. ஏம்மா என்கிட்டையும் இல்லை, நீ முழங்கால் போடு, நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்பா. தலையில கை வச்சு, ஏசப்பா என்னிடத்திலும் பணம் இல்லை, அவங்க வீட்லயும் பணம் இல்லை, நீங்க எப்படி ஆயிலும் இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுங்க, சந்திங்க ஆண்டவரேன்னு தலையில கை வச்சு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அனுப்புனா பாருங்க. போற வழியில சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறா. ஒரு சுழல் காற்று மூலமா இவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. ஒரு சுழல் காத்து எங்கனையோ ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு கவர் பறந்து வந்து அவ மேல வந்து இப்படி விழுந்துச்சான். அந்த கவரை திறந்து பார்க்கற, உள்ள என்ன இருக்கு, 500 ரூபாய் இருக்கு. இவ இப்படி திரும்பி பார்க்கறா, அங்க ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சு. அவ்வளவு பேர் மொய்யெல்லாம் எடுத்துட்டு கவரெல்லாம் எடுத்து பக்கத்துல குப்பை தொட்டியில போட்டிருக்கிறான்.
ஆண்டவருக்கு தெரியும் எந்த கவர்ல 500 ரூபாய் மிஸ் பண்ணிட்டு போடுறான், நாளைக்கு என் பிள்ளை இந்த பக்கம் என்ன செய்வா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். போட்டு ஒரு சுழல் காத்த அடிச்சு தூக்கி உள்ள இருந்து தன் பிள்ளைக்கென்று அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வந்தா இருப்பாரு. நான் சொல்றேன், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் மேன்மையை காண்பீர்கள். உங்கள் விசுவாசம் பலப்படுவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தூத்துக்குடியில ஒரு பாஸ்டர் ஸ்டீபன் அவர்கள் ஒரு முறை ஒரு இடத்துல வந்து சாட்சி சொல்லும்போது அப்படிதான் சொன்னாங்க. அவங்க அந்த கடற்கரைக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. வீட்டில் காணிக்கை பெட்டியில் காணிக்கை இருந்திருக்கு. பாஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து கவர்ல ஒரு கவர்ல எழுதியிருக்கு, என் கணவர் கடலுக்குள் செல்லும் பொழுது ஜீரோவாக சென்றார், கடலை விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஹீரோவாக வந்தாருன்னு எழுதி போட்டுருந்துச்சு. அப்படின்னா வெறுமையா போனாராம் அந்த படகு, நிரம்பிச்சு. எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா? ஒரு ஆமீன் சொல்வீங்களா? இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் வளரணும் அப்படிங்கறத விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் மேன்மை அடைய வேண்டும் என்பதை விரும்புகிறார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில தேவன் தந்திருக்கிற இந்த உலகத்துல எந்த மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கையும் ஒரு தேவ ஜனத்துக்குள்ள ஒரு வித்தாக தேவன் வச்சிருக்கிறாரே. ஒரு சிம் கார்டை போல தேவன் நம்முடைய உள்ளத்துல விசுவாசத்தை வச்சிருக்கிறாரே. ஆபரேட் பண்ண வேண்டிய கடமை யாற்று இருக்குது? ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அதுதான் அங்கே பிலிப்பியர் நினைக்கிற அந்த வசனத்தை சொல்லும் பொழுது முதலாவது தேவனுக்கு என்ன செய்யுங்கள்? தெரியப்படுத்துங்கள்னு சொல்றாரு. உங்கள் விசுவாசத்தினுடைய மகிமையை தேவனுக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆமா, ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய் கிடக்கிறது. சாராளுடைய கர்ப்பம் 90 வயசாயிடுச்சு. கிழவிக்கு என்னாச்சு? முடிஞ்சு போச்சு எல்லாம். இவர் கிழவன், அவர் நான் சொல்ல பைபிள் போட்டிருக்கதான் சொல்றேன். நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்களா? பைபிள்ல அவர் சொல்றா, நான் கிழவியும் அவர் வயது சென்றவனுமா இருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆதியாகமத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்வார். ஆனா லூக்கா 1ல படிச்சு பார்த்தீங்கன்னா சகரியா எலிசபெத்திட்ட வரும்போத சகரியாட்ட சொல்றாரு, உனக்கு அடுத்த உற்பத்தி காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்ட்டு. அவன் சொல்றான், அந்த கிழவனுக்கா வந்து இந்த கிழவன் சொல்லிட்டு அவளை கிழவி தானே சொல்லணும், அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா வயது சென்றவளுமா இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வயசு 90, இவரு 100. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு அதுல பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குது. ஆதியாகமம் 21:3 படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா சொல்வாரு. எப்படி போட்டிருக்குது வாசிங்கள். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில். எப்படி போட்டிருக்கு? நீங்க வேகமா வாசிட்டு போயிருவீங்க, ஆனா அந்த வசனத்தை நிறுத்தி படிங்க பாப்போம். தேவன். இன்னைக்கு டெலிவரிக்கு யார் குறிக்கிறான்னு கேட்கிறாரு ஆண்டவர். யார் குறிக்கா? மாசம் போனோன்னு டாக்டரே குறிச்சாரு, செப்டம்பர் மாசம் 26ஆம் தேதி உனக்கு பிறக்க போகுது அப்படின்ட்டு. அமெரிக்கால பில்டிங் இடிஞ்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா, யாரு குறிக்கிறா? டாக்டர் குறிக்கிறனாலதான் நார்மல் இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா வயசு 90 நார்மலா பெற்று எடுத்திருக்கிறா பாருங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா அந்த காலத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் முதிர் வயதில் இருக்கிற சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசா என்று பெயரிட்டார். கீழே வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்ன சிரிக்க பண்ணிட்டார். இந்த சிரிப்பு வந்து சந்தோஷமான சிரிப்பு. ஆமீன் சொல்லுங்க. சொல்லிட்டு கீழே சொல்றார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட சிரிங்க. ஏன்னா 90 வயசு பாட்டி குழந்தை நார்மலா பிறந்திருக்குன்னு சொன்னா சிரிக்க. இந்த இப்ப நீங்க கூட சிரிக்க பாருங்க. யாராவது சிரிக்காம இருக்குமா? அன்னைக்கு எழுதின வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். விளையேறப்பட்ட விசுவாசத்தை, தனக்குள்ள இருந்த விசுவாசத்தை ஆபிரகாம் பயன்படுத்த ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா நிலைகளிலும் விசுவாசத்தை பிரயோகப்படுத்துங்கள்.
விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் விசுவாச ஓட்டம் ஓடட்டும் அப்படிங்கிறாரு. ஓடட்டும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல இந்த 2வது நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய விசுவாச பயணம் விலையேறப்பெற்ற விசுவாச பயணம். வெள்ளைக்கல் பரணி கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? தேவன் நமக்குள்ளே வச்சிருக்கிற விலையேறப்பெற்ற விசுவாசம். எதுவுமே வேண்டாங்க, இந்த வேதம் இருந்தா போதும். எதுவுமே வேண்டாம், இயேசு இருந்தா போதும். எதுவுமே வேண்டாம், வேத வசனம் இருந்தா போதும். விசுவாசத்தினால எதையும் சாதிக்கலாம். நான் விசுவாசிக்கிறவர். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பாபு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்வீங்களா? தேவனால் முடியும், முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. ராமநாதபுரம் பகுதியில் ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சபை, அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கன்னு ஆசை. சபைக்கு இடமே இல்லை. அவர் கையில பணமும் இல்லை, பாஸ்டருடைய கையில. விசுவாசிகிட்ட சொல்றார், நம்ம ஒரு இடம் ஒன்று வாங்கணும், உங்க பகுதியில் இடம் எங்கேயாவது இருந்தா விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. சபையின் மூப்பரை அவர் இடத்துல விசாரிச்சுட்டு வந்திருக்கிறாரு. 21 சென்ட் கிடக்குது, 21 லட்சம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் கையில பணமே கிடையாது. அவர் சொல்றாரு, இன்னொரு 4 நாள்ல அவர்கிட்ட போய் அட்வான்ஸ் போட்டு வந்துருவோம். என்ன செய்வோம்? அட்வான்ஸ் போட்டு வந்துருவோம். ஆனா உள்ளத்துல என்ன இல்லை? பணம் இல்லை. ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு அழுதார், ஆண்டவரே 4 நாள்ல நான் போய் அட்வான்ஸ் போட்டு நினைச்சிருக்கிறேன், நீங்க ஏதாவது கொஞ்சம் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கையில வெறும் 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில வச்சிருக்கிறாரு. அதை எடுத்துட்டு போறாரு. மூப்பரையாக்கு தெரியாது. மூப்பரையாக்கு ஐயா நிறைய வச்சிருக்காருன்னு போறாங்க. பாஸ்டையாவும் மூப்பரையாவும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை வைத்திருந்த ஒரு சகோதரர், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், நேரா அந்த வீட்டுக்கு போறாரு. அட்வான்ஸ் போட வந்திருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நம்ம ஜோம் நீட்டா என்ன போடுவோம், அட்வான்ஸை போட்டுருவோம். அப்ப இவர் நின்று ஜோம் பண்றார். பாஸ்டர், ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஜோம் நீட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பாட்டு எடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இயேசு அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகிற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகிற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் சொல்றாரு, இன்னொரு சரணத்தையும் பாடு. ஒரு அழிலியா சொல்லுங்க. கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையால் கதறுகிற உன்னை காண்கிறார். திரும்பி ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஒரு சரணத்தையும் எடுத்துரு. இப்படி 3 சரணம் பாடுறதுக்குள்ள இவங்க ஆச்சி ஐயர் 2 பேரும் அழுதுட்டாங்க. ஏங்கி ஏங்கி ஏங்கி. யாரு? சகோதரர், இடத்தை வச்சிருக்கிற சகோதரரும் சகோதரி 2 பேர் பயங்கரமான அழுக. ஆண்டவர் சொல்றாரு, இன்னொரு சரணத்தை பாடிரு, பாடிட்டே இரு. அவன் என்னடா முடிப்பான், அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு அழுவியா சொல்லுங்க. அழுது முடிச்சு இப்ப ஜோமன்னாரு. வல்லமையான ஒரு ஜபத்தை செய்து முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறாரு. 2 பேர் கதறிட்டு அவங்க பாதத்துல விழுந்தார். ஊழியக்காரருடைய பாதத்துல, ஐயா என் மனைவிக்கு கேன்சர் வியாதி, வெளிநாட்டுக்கு போகணும் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக. இந்த இடத்த, இந்த லேண்ட் 21 சென்ட் 21 லட்சம் ரூபாய். இதை வித்து இந்த காசை வாங்கிட்டு தான் நான் வெளிநாட்டு போகணும்னு நினைச்சேன். நீங்க பாடும் போதே ஆண்டவர் அங்க சுகம் கொடுத்துட்டாரு. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? அதனால ஒண்ணு செய்யுங்க, ஒரு பணமும் வேண்டாம், இடத்தை வச்சுக்கோங்க. ஆபரேஷனுக்கு தான் கேட்டது, இப்ப ஆபரேஷனே இல்லாம சக்சஸ் ஆயிடுச்சு. திரும்ப அந்த இடம் இதுக்கு உங்க கோயிலுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாராம். இது அந்த போதகர் சொன்ன சாட்சி. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா எதையும் ஆண்டவர் செய்ய முடியுங்க.
உங்களுக்குள்ள தந்திருக்கிற விலையேறப்பட்ட விசுவாசத்தை அந்த வெள்ளைக்கல் பரணி சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? அதை தேவனுடைய பாதத்துல வந்து ஊற்றுனது போல நீங்கள் தேவ பாதத்துல உங்களுக்கு வருகிற பிரச்சனையில அவர் சமூகத்தில் வந்து விழுவோம் என்று சொன்னால், அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தை பயன்படுத்துறீங்கன்னா உங்கள் விசுவாசம் இன்னும் வளரும் அப்படிங்கிறாரு. சின்ன சின்ன காரியத்துல கூட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தை பயன்படுத்தி அப்ளை பண்ணி பாருங்க. அது நடக்குதா நடக்கலையான்னு சொல்லி வெற்றிகரமா தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இதுவரைக்கும் அசையாத அநேக பர்வதங்களை, இதுவரைக்கும் அசையாத அநேக காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்திக்க முடியாத காரியங்களை இன்றைக்கு நீங்கள் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது என்னுடைய ஜெயதேவன் உங்க குடும்பத்துக்கு அற்புதம் செய்வாருமா? உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை நினைச்சு, உங்கள் குடும்பத்தின் காரியத்தை நினைச்சு, உங்கள் வேலையின் காரியத்தை நினைச்சு, உங்களுடைய எதிர்காலத்தின் காரியத்தை நினைச்சு ஒருவேளை தோற்று போய் இந்த ஆலயத்துக்குள்ள இந்த ராத்திரி வேளையில நீங்க வந்து அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பணம் முக்கியம் அல்ல, உங்களுக்குள்ள நான் தந்திருக்கிற விலையேற பெற்ற, அந்த வார்த்தையை சொல்லி முடிங்க, விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற விசுவாசம். ஏங்க இந்த உலகத்துல நமக்கு சொத்தோ சுகமோ பணமோ தங்கமோ வெள்ளியோ நமக்கு ஒண்ணும் கிடையாது. நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரே ஒரு சொத்துனா விசுவாசம் என்கிற சொத்தை தந்திருக்கிறார். இதை நமக்குள்ளிருந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடுங்க. இந்த உலக வாழ்க்கையில ஆரம்பமும் விசுவாசம் தான், முடிவும் விசுவாசம் தான். நம்ம மரிச்சாலும் மண்ணோட மண்ணா போனாலும் நமக்குள்ள இருந்த விசுவாசம் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துல போய் இளைப்பாருங்க. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நீங்க பைபிள்ல நிறைய சம்பவங்களை படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்கள்ல எல்லாமே விசுவாசத்தினால நடந்த கிரியைகள் தான். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமரிய ஸ்திரியை குறித்து சொல்றார். 39வது வசனத்துல, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் என்ன செய்தார்கள்? இது ரொம்ப முக்கியம் இல்ல, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். முதல் செய்தி யார் கொடுக்கிறா? சமாரிய ஸ்திரீ கொடுக்கிறா. ஜனங்கள் விசுவாசம் அடைகிறார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அங்கு இருந்தவர்கள் சொல்றாங்க, நீர் எங்களோடு என்ன செய்யணும்? தங்க வேண்டும் சொல்லும் பொழுது அங்கே அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அதான் ரொம்ப முக்கியம், என்ன போட்டிருக்குது? உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேக பேர். அப்போ இன்னும் அநேக பேர் விசுவாசித்தது அற்புதத்தை கண்டல்ல, உபதேசத்தின் நிமித்தமாய் விசுவாசித்தார்கள். அந்த ஸ்திரியை நோக்கி இப்போ அவ சொன்ன விசுவாசத்தை விட்டுட்டு இப்ப சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தின் நிமித்தம் நாங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டோம், உன் சொல்லி நிமித்தம் அல்ல. அந்த வார்த்தை அடுத்து போட்டிருக்கு, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ கொடுத்த அந்த சத்தியம் எங்களுக்கு, அந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன சுவிசேஷம் எங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்தினாலும், தேவன் எங்களிடத்துல தங்கி இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தினாலதான் நாங்கள் இன்னும் விலையேறப்பட்ட விசுவாசத்துல வளருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்தது என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில வெள்ளைக்கல் பரணி என்பது விலையேறப்பெற்ற ஒரு பரணி. ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய பாதத்துல வந்து நீங்க ஊற்ற வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது விலையேறப்பெற்றது ஒன்று இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு அது அடுத்த வார்த்தை, அதுவே தேவனுடைய பார்வையில், எல்லாரும் சொல்லுங்க, விலையேற பெற்றது. சொல்லுங்க, விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. ஆமா, அங்க தொங்க போட்டு முடிய பின்றது, இங்க தொங்க போட்டு முடிய பின்றது, இதெல்லாம் விட ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற, சொல்லுங்க, உள்ளத்துக்குள்ள.
சொல்லுங்க, என் உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு எப்படி ஆகட்டும்? அலங்காரமாகட்டும். இரண்டாவது குறிப்பா சொல்றேன், அதுல உள்கருத்தா சொல்றேன், விலையேறப்பெற்ற விசுவாசத்தை போல உங்களுடைய விலையேறப்பெற்ற அலங்காரம் அப்படின்னா பரிசுத்தமாகதான் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்கள் சபையினுடைய அலங்காரம் என்ன? பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? சொல்லிட்டு கீழே சொல்றாரு, தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படி பூர்வத்தில் தேவனுடைய நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு கீழ்ப்படிந்து? புருஷர்கள். புருஷர்கள்னா யாரு? இப்போ சபைதான் மணவாட்டி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து மணவாட்டி சபை அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கல்யாண வீட்டில் அடிக்கடி வாசிப்பாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிப்பாங்க? 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? புருஷர்களே அன்பு கூறுங்கள், சபைகளில் அன்பு கூர்ந்தது போல. அதுல மனைவி சொந்த புருஷருக்கு என்ன போட்டிருக்கு? ஒரு வசனம் போட்டிருக்கும்ல. பாருங்க என்ன உற்சாகம். நீங்க தான் வாசிக்கிறீங்க. அவரு கூட விட்டுட்டார், புருஷர் விட்டுட்டார். ஒரு அழுதியா சொல்லுங்களேன். உங்களுக்கு சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு? மனைவிகளே, எங்க ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காருல்ல. புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு போட்டிருக்கலாம்ல. அது என்னங்க சொந்த புருஷரு? இந்த காலத்தை தெரிஞ்சுதான் அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன் காக்கா. சொல்லுங்க பாப்போம். காக்கா. கல்ல 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 அத்தானா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஆவியான சபைக்கு எழுதும்போது சொல்லிட்டாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க. நமக்கு சொந்த புருஷர் ஒரே ஒருத்தர் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்றார், மணவாட்டி சபை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்ப இங்க சொல்றாரு, தங்களை அலங்கரிக்கிறவர்கள் புருஷர்களுக்கு, தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய அலங்காரம் என்ன? நம்முடைய மணவாளனை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையோடு கூட, நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த விலையேறப்பட்ட ஒரு தரிசனத்தோடு கூட நம்முடைய அலங்காரம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் சொன்னல அந்த சேகர் நல்ல பிபாஸ் இடைக்காலில் அவங்க மரிச்சிருக்கும் போது நாங்கள் போயிருந்தோம். அவங்க அடக்கத்துக்கு நாங்கள் போயிருக்கும் போதே அவர் திருமணமாகாமல் ஊழியம் செய்த ஒரு தெய்வ மனிதர். அவரை குறித்த ஒரு சாட்சியை சொல்லும்போது சொன்னார்கள், அவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே எனக்கு வயதான தோற்றத்தை தாங்கப்பா. எவ்வளோ அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? அந்த ஜெபத்தினுடைய கருத்தை கவனிச்சிங்களா? எனக்கு என்ன தாங்க? இந்த பொல்லாத உலகத்தில் நான் திருமணமாகாம ஊழியம் செய்கிறேன் ஏசப்பா, எனக்கு நீங்க என்ன தாங்க? வயதான அவங்க சொன்னார் அந்த சாட்சியை. உண்மையில எங்களுடைய உள்ளங்கள்லாம் உடைஞ்சது. அவர் சொன்னார், எங்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் பரிசுத்தமா வாழ்றதுக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபித்தாராம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய அலங்காரம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. அவரை சந்திக்க நாம் போக வேண்டும் என்றால் அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வளர வேண்டும் என்பதை விரும்புகிறார். அதுக்கு ஆதாரமா கீழே சொல்றாரு, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி. எப்படியா? சாராள் ஆபிரகாமை எப்படி சொன்னாங்களா? ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? என்னுடைய அலங்காரம், என்னுடைய ஸ்தோத்திரம், என் தேவன் என்னிடத்தில் பார்க்கும் பொழுது, எனக்கு தேவன் என்னை சந்திக்கும் பொழுது என் அலங்கார ஸ்டைல் என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்தம் தான் என் வாழ்க்கையில விலையேறப்பெற்ற அலங்காரம். ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? போத்திபார் வீட்டுல யோசேப்பு இருக்கும் பொழுது நித்தம் நித்தம் அவளை தொந்தரவு செய்கிறாள். ஆனா எல்லாத்தையும் உதறிட்டு என்ன செய்யறாளா?
போனால் போட்டிருக்குதா பைபிள்ல? ஒரு ஆமீன் சொல்வீங்களா? எல்லாத்தையும் உதறி போட்டு போனாலாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டா. அதுக்கு காரணம் பரிசுத்த வாழ்வை காத்துக்கொண்டால். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா போத்திப்பார் போர்வைய அந்த போத்திப்பார் இன்னைக்கு நிறைய வீட்டில் இருக்குல்ல, அப்படிதானே? ஆமா, செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓரமா வைக்க தெரியாது, போர்வையை மூடிக்கிட்டு உள்ள போத்தி. இன்னைக்கு நிறைய போத்திப்பார்கள் எங்க இருக்கு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள இருக்குது பாருங்க. உள்ள ஒரு விடிபல்பு எரியுது. எதுக்குள்ள? போர்வைக்குள்ள. அந்த விடிபல்பு என்னது? அதனாலதான் பரிசுத்தத்தை காக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இந்த கடைசி காலங்களில் விலையேற பெற்ற பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று விலையேற பெற்ற விசுவாசம், இன்னொன்று விலையேற பெற்ற அலங்காரம், அது பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், விலையேற பெற்ற ஞானம். சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த ஞானம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு ஞானத்தை இயேசு உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோபுல ரொம்ப அழகா எழுதுறார். யோபு 28ஆம் அதிகாரத்துல 12 முதல் வாசித்து பாருங்கள். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும். எதற்கு ஈடாக? ஞானத்திற்கு ஈடாக. அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுத்தவும் கூடாது. ஓப்ரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேத இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிறோம். இந்த ஞானத்தை விளக்குறதுக்கு இவ்வளவு காரியத்தை சொல்றாரு பாருங்க. உலகத்துல இருக்கிற விலையேறப்பட்டதெல்லாம் அடுக்கிறாரு. இதெல்லாம் விட ஞானம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஞானம் என்றால் என்ன? யோபு 28:28 சொல்லி முடிக்கிறாரு. அந்த மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம் என்று சொல்லி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுவோம். விலையேறப்பட்ட விசுவாசம், விலையேறப்பட்ட அலங்காரம், விலையேறப்பட்ட ஞானம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்குமானால், சங்கீதம் 128:5 சொல்றாரு, இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தையில் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு ஆமீன் சொல்வீங்களா? சந்தோஷமாய் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ஒரு 6 வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க குறிச்சுக்கோங்க. நீங்க வீட்டில் போய் தியானித்துக் கொள்ளுங்க. நேரம் முடிந்தது. ஒரு ஆமீன் சொல்லி. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல 2வது அந்த தைலத்தை குறித்து, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது தைலத்தை அவள் சிரசின் மேல் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அவள் அந்த வெள்ளைக்கல் பரணிக்குள்ள என்ன வச்சிருந்தா அப்படின்னா பரிமள தைலம். எல்லாரும் சொல்லுங்க, பரிமள. பரிசுத்தமுள்ள பரிமள தைலத்தை இயேசுவுக்கு கொடுத்த மரியாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க, பரிசுத்தமுள்ள பரிமள தைலத்தை இயேசுவுக்கு கொடுத்த மரியாள். யாத்திராகமம் 30:35-25 படிச்சு பாருங்க. தைலக்காரன்ட்ட போய் அந்த பரிமள தைலத்தை மெருகேற்றுறாங்க. தைலக்காரன்ட்ட போய் அந்த தைலத்தை உருவாக்குவதற்கு கொடுக்கிறார். இன்னைக்கு சபைக்குள்ள வரும்பொழுது இங்கே ஒரு தைலக்காரன் இருக்கிறான். அவர்தான் நம்மை ரட்சித்த நம்முடைய தேவன், நம்மை அனுப்பி நம்மை பலப்படுத்தின பரிசுத்த ஆவியானவர். இந்த தைலக்காரன்ட்ட வரும் பொழுது இந்த பரிமள தைலத்துக்கு மெருகு ஏறும். விசுவாசிகள் மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இங்க இருக்கிற வெள்ளைக்கல் பரணியா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ளையும் தேவன் பரிமளத்தை வச்சிருக்கிறாரு. அந்த பரிமள தைலம் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தைலக்காரன் வரும் பொழுது, தேவ சமூகத்துல வரும் பொழுது அதை இன்னும் கொஞ்சம் வாசனை ஏற்றுறாரு. இப்ப எதுக்கு நீங்க உட்கார வச்சு நம்மளை பாட வச்சிருக்காங்க? எதுக்கு நம்மளை ஜோமனை வச்சிருக்காங்கன்னா, பரிமள தைலக்காரன் வந்து பரிமளத்தை இன்னும் கொஞ்சம் வாசனை என்ன செய்யுங்க, ஏற்றி விடுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன்.
நிறைய சொல்லணும்னு நினைச்ச நேரம் இல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல உத்தம தைலத்தை உத்தமருக்கு அர்ப்பணித்த மரியாள். எல்லாரும் சொல்லுங்க. அந்த தைலம் எப்படி போட்டிருக்கு? அதுல உத்தம தைலம் போட்டிருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. உத்தம தைலத்தை உத்தமருக்கு அர்ப்பணித்த மரியாள். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது கவனிச்சீங்கன்னா அதே மார்க் 14:3-2 படிக்கும் போது இயேசுவின் பாதத்தில் உடைத்து ஊற்றிய மரியாள். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் பாதத்துல உடைத்து திறந்து ஊத்துனான்னு போட்டிருக்கா, உடைச்சு ஊத்துனான்னு போட்டிருக்கா? சத்தமா சொல்லுங்க அப்போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ திறந்து ஊத்தல, உடைச்சு ஊத்துனா. அப்படின்னா திரும்ப அதை பயன்படுத்த முடியாது. ஒரு தடவை உடைச்சாச்சுன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கை ஒரு தடவை திறந்து மூடுகிற வாழ்க்கை அல்ல. நான் முழுமையாய் உடைச்சி என் தேவ பாதத்துல என்ன ஊற்றிட்டா. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் என்ன கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறது என் வாழ்க்கை அல்ல. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பயணம் அல்ல. என் வாழ்க்கை என்பது திறந்து ஊற்றுகிற அனுபவம் அல்ல, உடைத்து ஊற்றுவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. திறந்து ஊத்துகிற அனுபவம் அல்ல, உடைச்சி ஊத்தணும். அண்ணால் தேவ சமூகத்துல வந்து இருதயத்தை உடைத்தால், ஊற்றினால். ஒரு ஆமீன் சொல்வீங்களா? அப்போ 4வது இயேசுவின் பாதத்துல உடைத்து ஊற்றிய மரியாள் உங்களை முழுவதுமாய் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். 6வது அதே நீங்கள் அந்த 14ஆம் அதிகாரத்தில் மார்க் 14 கவனிச்சு பார்த்தீங்கன்னா நற்கிரியைகளை செய்த மரியாள். எல்லாரும் சொல்லுங்க. நல்ல கிரியைகளை செய்த ஒரு மரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வதாக அதிலே கீழே நீங்க படிக்கும் பொழுது தன்னால் இயன்றதை செய்த மரியாள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உங்களால இயன்றதை நீங்க செய்றீங்களா? கர்த்தருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் இயன்ற ஒருவேளை ஜெப ஊழியமா இருக்கலாம், தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கிற அனுபவங்களா இருக்கலாம், ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறதா இருக்கலாம், அல்லது தேவ மனுஷனோட ஊழியம் செய்த அனுபவங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று கர்த்தர் எனக்கென்று என்னால் இயன்றதை தேவனுக்காக நான் செய்ய வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுவோம். சத்தமாய் ஒரு ஆமீன் சொல்லுவோம். 7வதாக அது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொண்டாலும் போட்டிருக்கா? ஆமீன் சொல்லுங்க. இப்படி சொல்ல விரும்புறேன். முதன்மையை பெற முந்தி கொண்ட மரியாள். எல்லாரும் சொல்லுங்க. முதன்மையை பெற, எல்லாத்துலயும் முதன்மையா இருக்கணும் விரும்பின அந்த மரியாள் முந்தி கொண்டால் பாருங்களேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலையும் நீங்கள் முதன்மையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்துல முந்தி செயல்படணும். 9 மணிக்கு ஆராதனைனா முந்தி வரணும். சொல்லுங்க பாபு. முங்கி வந்துடுறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படி வரணும்? முந்தி. எதா இருந்தாலும் முந்தி வந்துடணும். ஆமீன் சொல்வீங்களா? மத்தேயு 10:2 கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்து சொல்லும்போது முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன் எழுதுவார். எப்படி எழுதியிருக்கிறாரு? முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். லூக்கா 19:28 எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார்கள். எப்படியா? எருசலேமுக்கு புறப்பட்டு எப்படி நடந்து போனாங்களா? முந்தி நடந்து போனாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க செயல்பட நினைச்சீங்கன்னா உங்க வீட்டை பரிமள தைலமாய் தேவன் வாசனை வீசுகிறதாய் மாற்றுவார். இதெல்லாம் நீங்க செய்யும் போத சில யூதாஸ் காரியத்தை போல சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, இது என்னத்திற்கு? எப்படி இந்த வீண் செலவு? இன்னைக்கெல்லாம் எதுக்கு கூட்டத்துக்கு போற? ஞாயிற்றுக்கிழமை போனா போதாதா? இந்த இடப்பட்ட கூட்டத்துக்கு போகணுமா? அது ஒரு வீண் செலவுல அப்படிம்பாங்க. பரவாயில்ல, இயன்றதை செய்யுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை ஏன் இப்படி செலவழிப்பானேன் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் அதுல ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் நல்ல சத்தமா ஆவியில் நிறைந்து தேவனுடைய பலனை தேவ சமூகத்தில் இருதயம் திறந்து நீங்க ஊற்றுங்க. ஆண்டவரே, என்னை இந்த மரியாளை போல என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. உங்க பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமா நல்ல ஆண்டவரை துதிச்சிருங்க, நல்ல ஆண்டவரை துதிச்சிருங்க. ஓ நீ நல்லவர், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வாருமா? ஒருவேளை பரலோக தேவன் வெள்ளைக்கல் பரணிக்குள் இருக்கிற பரிமள தைலத்தை போல
ஒரு வெள்ளை கள்ள போல நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்குள் இருக்கிற பரிமள தைலத்தை, உங்களுக்குள் இருக்கிற பரிமள தைலத்தை போன்ற சுபாவங்களை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுங்கள். விலையேறப்பட்ட விசுவாசத்தை தந்திருக்கிறார், விலையேறப்பட்ட அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார், விலையேறப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை சொல்ல முடியும், என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்கப்பா, சொல்லுங்க என்ன ஆசீர்வதிங்க. ஓ இயேசுவே என்ன bless பண்ணுங்கன்னு சொல்லுங்க. என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. இந்த ராத்திரி வேளையிலும் நீர் என்னை bless பண்ணுங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். சொல்லுவோ கரம் கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என்னை தேற்றுவார். ஒரு தாய் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த ராத்திரி வேளையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பிரயோகப்படுத்துங்கள். உங்களை இயேசு கரம் பிடித்து நடத்துவார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி தூடா மன ஹந்தன ரியான் தடவோ பௌஷகரியான் தொடவோ லிபான ஹதன ரியான் தடமனமா. நல்ல கை தட்டி ஆர்ப்பரிப்போம். விடுதலை 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 விடுதலை. நீ கபட ஹதனா ரி கமௌ ஷதுடமோ ரி கமௌதி நீ கனஹதனரியான் தடமா நீ பரஹதனரியான் தடமா. ஒரு பரிமள தைலத்தின் அபிஷேகம், ஒரு பரிமள தைலத்தின் வல்லமை, ஒரு பரிமள தைலத்தின் மகிமை. தைலக்காரன் தைல கொம்பினால் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஒரு புதிய அனாயிண்டிங் பவர், ஒரு புதிய அனாயிண்டிங் அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். லிபா ஹதன ரி கமௌ ஷே. விடுதலை 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 விடுதலை. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசல். நான் உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஓ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட போவதில்லை, உன்னை கைவிட போவதில்லை. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க ஆர்ப்பரிங்க. துடா பன கட 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 அந்தன ரகட கத நரியா தடமா. சில மலைகள் பெயர்க்கப்படுகிறது, சில மலைகள் பெயர்க்கப்படுகிறது. ரோகோ ரிகா மானா ரெமோ ஷேக ரிபோ தினா கனா. மகிமை 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 இறங்கட்டும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே.